வணக்கம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம். தமிழகத்தை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த கள்ளச்சாராயத்திற்கு தீர்வு எப்போது? மூச்சுக்கு 300 முறை இது எங்கள் திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அரசு இதற்கு பொறுப்பேற்குமா? இந்த கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறியது யார்? யாருடைய குற்றம்? ஆட்சியாளர்கள், மாவட்ட கலெக்டர் என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவருடைய ஆட்சியின் கீழே இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதுவரையும் 50க்கு மேற்பட்டவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்காங்க. இந்த இறந்தது ஒரு பக்கம் மனவேதனை அளித்தாலும் இந்த கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு தமிழக அரசு தலா 10 லட்சம் தருவதாகவும், அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு 5 லட்சம் தருவதாகவும் ஒரு இழப்பீடு தொகை அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலே வரவேற்கப்பட விஷயம் அது. இது என்ன ஒரு குறைன்னு சொன்னால், இந்த பணம், இந்த நிதி எதிலிருந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த பணத்தை நீங்கள் தமிழக அரசாங்கம் கொடுக்குன்னு தமிழக அரசாங்க நிதியிலிருந்து கொடுக்குறீங்க. இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? இந்த ஆட்சியாளர்கள் செய்த தவறுக்கு நாங்கள் ஏன் பொறுப்பாகணும்? திராவிட மாடல் அரசு தான் இதுக்கு பொறுப்பாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கட்சி நிதி இருக்கு இல்லையா, திராவிட கட்சி நிதி இருக்கு இல்லையா, திமுக கட்சி நிதி, இந்த கட்சி நிதி வந்து உங்கள் கட்சி நிதியை அந்த இறந்தவங்களுக்கு ஒரு நிதியாக கொடுங்க. அல்லது உங்கள் எம்எல்ஏ எம்பி இருக்காங்க, 40 எம்எல்ஏ ஜெயிச்சிங்களே, அவங்க சம்பளத்தை பிடித்தம் பண்ணி அதில் நீங்கள் நிதி கொடுங்க. அல்லது அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பணி செய்திருந்த அந்த காவல்துறை அதிகாரிகள், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இவங்க சம்பளத்திலிருந்து பிடிச்சம் பண்ணி கொடுங்க. இது முறையாக இருக்கும். பொறுப்பு எடுத்து தமிழக அரசு கலைக்கப்பட வேண்டும். அல்லது நீங்கள் கொடு நிதி உதவியை தமிழாகிய எவனும் தடுக்க மாட்டான், என்னையும் சேர்த்து. நாங்கள் தடுக்க விரும்பலை. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுங்க, தாராளமாக கொடுங்க, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அது உங்கள் சொந்த பணத்தை கொடுங்க. ஏன்னா தவறு உங்களுடையது. உங்களுக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலும் போட அனுப்ப முடியாது. குறைந்தபட்சம் தார்மீக பொறுப்பேற்று திமுக அரசு அவர்களுடைய கட்சி நிதியில் இருந்தோ இந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு கொடுக்கணுன்றதை அங்கே தெளிவாக தெரிவிச்சிருக்கும். ஏற்கனவே தமிழக மக்கள் 8,33,000 கோடி கடனில் இருப்புன்னு சொல்லிட்டு 2024 தேர்தல் அறிக்கையில் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கீங்க. 8,33,000 கோடி கடனில் தமிழக அரசு வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. இவ்வளோ கடனை வச்சுட்டு நாங்கள் மேலும் கடன் சுமக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த தண்ணி வரி, சொத்து வரி, மின்சார வரி ஏற்றிட்டீங்க. எல்லாம் 100% மேலே ஏற்றிட்டீங்க. ஏற்றமானு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு எல்லாம் ஏற்றிட்டீங்க. இது தாங்க சக்தி எங்களுக்கு கிடையாது. இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் கையாளாதனத்தை காட்டுகிறது. இதுக்கு முழு பொறுப்பேற்று உங்கள் தமிழக மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வதான், உங்கள் கட்சி நிதி கொடுங்க, தாராளமாக அள்ளி கொடுங்க. 10 லட்சம் இல்லை, ஒவ்வொரு நபருக்கும் 20-30 லட்சம் கொடுங்க. ஆனால் உங்கள் நிதியிலிருந்து கொடுங்க. தவறு உங்களுடையது மட்டும்தான், தவிர எங்களுடைய கிடையாது. இதுக்கு தமிழக மக்கள் யாரும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தமிழகத்தில் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் செய்த தவறுக்கு தமிழக மக்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? இது காவல்துறை கண்காணிக்க தவறுது, உளவுத்துறையின் தவறு. உளவுத்துறை செயலிழந்து விட்டது. அங்கே இருக்க எம்எல்ஏ என்ன பண்ணுறான்னு தெரியல, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணுறான்னு தெரியல, மாவட்ட எஸ்பி, டிஎஸ்பி, ஏகப்பட்ட போலீஸ்கார் இருக்காங்க. எத்தனை பேருமே செய்த தவறுக்கு தமிழக மக்கள் நாங்கள் எப்படி அதுக்கு பொறுப்பாக முடியும்? நாங்கள் தங்களுடைய நிதியிலேருந்து எடுத்து கொடுக்கறத நாங்கள் எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ என்ன ஆகுதுன்னா, தமிழக மக்களாகிய நாங்களும் இந்த கள்ளச்சாராய சாவுக்கு நாங்களும் உதவி பண்ணுறோம், மறைமுக உதவி பண்ணுற மாதிரி ஆயிடுது இல்லையா? கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய அரசாங்கத்திற்கு நாங்கள் துணை போக மாட்டோம். இது தமிழக மக்கள் எங்களுடைய கோரிக்கை. இது தடுக்க தவறிய கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் அவங்களுடைய சம்பளத்தை பிடித்தம் பண்ணி கொடுக்கணும். அல்லது இதை நடத்த திராவிட மாடல் அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து, இல்லை ஸ்டாலின் அவர்களை தாண்டி சொந்த நிதியிலிருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா பாட்டப்பட்ட விஷயம். இந்த நிதி கொடுக்கறதுல எங்களை மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் நிதி கொடுங்க, தாராளமாக கொடுங்க, தவறு இல்லை. ஹியூமன் பீயிங் மனித நேயத்தின்படி நிதி உதவி கொடுங்க, தவறு எழுத்த காரணம் யாரு? நாங்கள் கிடையாது. இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம். இந்த கள்ளச்சாராயத்துக்கு தண்டனை உங்களுக்கும் கொடுத்தாக்கணும். உங்களுக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ்கார் சொல்லுவாங்க, கடமையை எங்கள் செய்ய தடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போடுவாங்க. போராட்டம் பண்ணும்போது கடமை செய்யும்போது தடுத்தார்கள் சொல்லுவாங்க. கடமை செய்ய தவறியதும் குற்றம் தானே. இந்த கடமை ஒழுங்காக செய்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த சாவு நடந்திருக்காது. அப்போ தண்டனை யாருக்கு கொடுக்கணும்? அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், தண்டனை ஆகுமா? அது மட்டும் போதாது. அவங்கள சொத்துக்களை பறிமுதல் செய்யுங்க. இல்லை நஷ்டஈடு கொடுக்கறது அவங்க சொத்துக்களும் நஷ்டஈடு கொடுங்க. அல்லது தமிழகத்தை நிர்வகிக்கக்கூடிய
இந்த திராவிட அரசு இதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு நிதி வழங்கணும். இதற்கான சட்டப்படியான ஒரு மனுவை, சட்டப்படியான ஒரு வழக்கை மிக விரைவிலே உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.